பாத்தியாடா உங்கம்மாவ, என் புள்ளைய வளைச்சு போட்டு படத்துக்கு கூட்டிட்டு வந்து உரசிட்டு இருக்கா என்றாள் ராணி. உங்க பையன் தான் எங்கம்மா பக்கத்தில போய் இப்ப உரசினான் என்றான் சுந்தர் குழந்தையாட்டம். எப்படி இப்ப நீ என்னை உரசுற மாதிரியா என்றாள் ராணி. சுந்தர் லேசாக தள்ளி உட்கார்ந்து கொண்டான். அவங்களை ஏன் தப்பா நினைக்கன்னு, அவங்க உண்மையாவே படத்துக்கு வந்திருக்கலாம் இல்லையா என்றான் சுந்தர். டேய் நல்லவனா இரு, ஆனா இவ்ளோ நல்லவனா இருக்காத, அப்பறம் அதுவே பழகிரும், சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க வேண்டிதான் என்றாள் ராணி. ஹரி சுதாவின் பக்கத்தில் வந்து ஏதோ சொன்னான். சிறிது நேரம் கழித்து சுதா நகர்ந்து ஹரியின் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். சுதா ஹரியின் தோளில் கை போட்டு காதலனை போல் கட்டி கொண்டாள். சாய்ந்திருந்த சுதா சாய்ந்தவாறே அவனை தலையை நிமிர்த்து பார்த்தாள். இந்த சீட்டுக்கு பேரே கப்புள்ஸ் சீட் தான், அதான் நடுல ஆர்ம் ரெஸ்ட் இல்ல பாரு அப்படின்னு அவ பக்கத்தில இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தான் ஹரி. யாராச்சும் பார்க்க போறாங்க என்றாள் சுதா. ஓஹா, அப்ப உரசிக்கிட்டு உட்கார்ந்தா பிரச்சினை இல்ல, யாராச்சும் பார்த்தாதான். சூப்பர் சுதா என்றான் ஹரி செல்லமாக அவள் கன்னத்தில் லேசாக தட்டி. அப்படித்தான் இப்ப தள்ளி உட்காரு என்று அவளை தள்ளி விட்டாள் சுதா. அந்த 3 ரோ பின்னால இருந்து இவங்க பண்றதை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கப்புள்ஸ், ராணியும் சுந்தரும். எனக்கு ஒன்னும் புரியல என்றான் சுந்தர். அப்பறம் ஸ்லீவ்லெஸ், முழங்கால் வரைக்கும் பளபளான்னு காட்டுற மாதிரி பாட்டம் எதுக்கு? அப்பறம் கப்புள்ஸ் சீட்டேன், எதுக்கு உரசிக்கிட்டு பேசிக்கிறாங்க 2 பேரும்? இது எல்லாத்துக்கும் பதில் இருக்கா என்றாள் ராணி. சரிதான், இருந்தாலும் கண்ணால் காண்பதும் பொய்தானே என்றான் சுந்தர். ராணி சுந்தரை காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுப்பினாள். இருவரும் 10 நிமிடத்தில் ரெடியாகி கிளம்பினர். ராணி காரை ஓட்ட கொஞ்ச நேரத்தில் சுந்தர் காரிலேயே தூங்கிவிட்டான். பாசமாக ராணி அவன் தலையை தடவி கொடுத்துவிட்டு காரை பறக்க விட்டாள். அங்கே சுதாவின் வீட்டில் காலையில் ஹரி வழக்கம் போல தூங்கி எழுந்து கிச்சன் சென்றான். சுதா கிச்சன் டேபிளில் ஏறி அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் குழாய் புட்டு ஆவி பறந்து கொண்டிருந்தது. ஹரி வருவதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சுதா. சுதாவை பார்த்து கொண்டே தனக்கும் காஃபி போட்டுக்கொண்டு சுதா பக்கத்தில் கிச்சன் மேடையில் ஏறி அமர்ந்தான் ஹரி. சுதா காஃபியை குடித்து முடித்து கிச்சன் மேடையில் இருந்து ஜம்ப் பண்ணி இறங்கினாள். பின்னாலேயே ஹரியும் இறங்கினான். சுதா ஹரி திரும்பி பார்த்து கொண்டே புட்டு வெந்து விட்டதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். ஹரி சுதாவின் பின்னால் வந்து நின்று பார்த்தான். என்னடா காலங்காத்தால என்றாள் சுதா. தப்பா நினைச்சிட்டியா? எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன் என்றான். தெரியாம போட்டுட்டேன், மறந்து என்றாள் சுதா. சுதாவை பார்த்து கொண்டே அவி பறக்கும் காஃபியை ஊத்தினான் ஹரி. ஹரி காஃபி குடித்து காத்திருந்தான். சுதா அவனது பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்தாள். சுதா குளித்து முடித்து உடை மாற்றி வெளியே வந்தாள். ஹரியை பார்த்து சிரித்தாள். இன்னைக்கும் துண்டு கேப்பேன்னு பாத்தியா என்றாள். இல்ல, அன்னைக்கு காட்டின மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்குமான்னு காத்திருந்தேன் என்றான். ஆசைதான், சீக்கிரம் ரெடியாக என்று ஓடி வெளியேறினாள் சுதா. ராணி சுந்தரின் ஊருக்குள் நுழையும் போது மணி சரியாக 8. சுந்தர் கண் விழித்தான். ராணி ஒரு வெஜ் ரெஸ்டாரண்டில் காரை நிறுத்தி கொண்டிருந்தாள். ஆண்டி வீட்டுக்கு போயிடுவோம், ஏன் இங்க நிறுத்திட்டு இருக்கீங்க என்றான் சுந்தர். இன்னும் சுதாகிட்ட சொல்லல, இங்க சாப்பிட்டுருவோம், எனக்கு நல்ல பசி என்றாள் ராணி இறங்கிக் கொண்டே. இருவரும் சாப்பிட்டனர். ராணி சுதாவின் வீட்டுக்கு காரை செலுத்த ராணி சுதா வீட்டுக்கு போகும் மெயின் ரோட்டுக்கு திரும்பும் முன்னரே ஹரி சுதாவை பின்னால் வைத்து கொண்டு பைக்கில் பறந்தான். சுதாவை முதலில் பைக்கில் பார்க்கிறான் சுந்தர். ஆண்டி அங்க பாருங்க அம்மா, அதுவும் பைக்கில என்றான் சுந்தர் அவர்களை காட்டி. ஆமா என்றபடி காரை ஓட்டினாள் ஹரியை பாலோ பண்ணி ராணி. அது மட்டுமில்ல அம்மா பாருங்க, சாரி கட்டளை வேற ஏதோ போட்டுருக்காங்க. இது வரைக்கும் நான் அம்மாவ சாரிலதான் பார்த்துருக்கேன், அதுவும் அவங்க பைக்ல உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல பதறினான் சுந்தர். சரி வா, அவளை பார்க்க தான போறோம், நேர்ல கேட்டுக்குவோம் என்றாள் ராணி. ஹரி சுதாவை இன்ஸ்டிடியூட்ல டிராப் பண்ணிட்டு மகியை பிக்கப் பண்ணிட்டு காலேஜ் விரைந்தான். ராணி ஹரியை முந்தைய சிக்னலில் மிஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டிடியூட் அருகில் வந்து கொண்டிருந்தாள். ஹரி அந்த பக்க ரோட்டில் மகியை பின்னாலே வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். அங்க பாரு ஹரி, யாரோ ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் போறான் என்றாள் ராணி டக்குன்னு பிரேக் அடித்துவிட்டு.
அது மகி அம்மா இன்ஸ்டிடியூட்ல வேலை பாக்கிறா, வீட்ல கூட சம்டைம்ஸ் குக் பண்ணுவா. அவனும் ஹரி படிக்கிற காலேஜ் தான். மோஸ்ட்லி அம்மாவை இன்ஸ்டிடியூட்ல விட்டுட்டு அவளை காலேஜ் கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன் என்றான் சுந்தர். ராணி மீண்டும் காரை மெதுவாக செலுத்த ஆரம்பிக்க, இருங்க இருங்க அங்க பாருங்க என்று ராணியின் தொடையில் தட்டினான் சுந்தர். தூரத்தில் சுதா இன்ஸ்டிடியூட்டில் இருந்து வெளியில் வந்து ஆட்டோ ஏறிக்கொண்டிருந்தாள். ராணி போனை எடுத்து சுதாவை அழைக்க போனாள். சுந்தர் வேண்டாம் என்று தடுத்தான். அவ வேற எங்கேயோ போராடா, நம்ம வந்திருக்கோம்னு சொல்ல வேணாம என்றாள் சுந்தரிடம். வேண்டாம் அம்மா, ஒரு நாள் கூட இன்ஸ்டிடியூட் விட்டு எங்கேயும் போனது கிடையாது, இதுல என்னமோ இருக்கு. மெதுவா ஃபாலோ பண்ணுங்க என்றான் சுந்தர். ராணி போனை உள்ளே வைத்துவிட்டு அவன் சொன்னது போல ஃபாலோ செய்தாள் ராணி. சுதா ஒரு மாலில் போய் இறங்கினாள். நான் இங்கேயே இறங்கிறேன், நீங்க பார்க் பண்ணிட்டு கால் பண்ணுங்க என்று காரில் இருந்து இறங்கினான் சுந்தர். ராணி காரை பார்க்கிங் போய் விட்டுவிட்டு மேலே வந்தாள். ராணி சுந்தரை அழைத்தாள். செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை கட் பண்ணினான் சுந்தர். ராணி செகண்ட் ஃப்ளோர் சென்றாள். அம்மா அந்த பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க என்றான் சுந்தர். இருவரும் அதற்கு எதிர்ப்புறம் இருந்த ஒரு ட்ரெஸ் கடையில் வந்து காத்திருந்தனர். ஒரு மணிநேரம் கழித்து சுதா வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் நேராக இவர்கள் காத்திருந்த கடைக்கே வந்தாள். இருவரும் செய்வதறியாது ஒளிந்து கடையை விட்டு வெளியேறினர். சிறிது நேரத்தில் சுதா வெளியே வந்தாள். கடைக்குள் போகும்போது சுதா போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் இப்போது இல்லை. புதிதாக ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் அணிந்திருந்தாள். அதுவும் மிகவும் மெல்லிய டாப். அம்மா, இந்த மாதிரி ரிவீலிங்காலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றான் சுந்தர். அதுவும் வேக்ஸ் பண்ணிருக்காடா உங்கம்மா, அவ காலையும் கையையும் பாரு எப்படி வலு வலுன்னு இருக்கு, கண்டிப்பா எவனையோ பார்க்கதான் வந்திருக்கா என்றாள் ராணி. சேச்சே, அப்படிலாம் இருக்காது, எங்கம்மாக்கு ஆம்பளைங்கன்னா அலர்ஜி என்றான் சுந்தர். இருங்க பாய் பார்க்கதான போறோம் என்றாள் ராணி. சுதா போன் பேசிக்கொண்டே ஆட்டிக்கொண்டு நடந்தாள். இவர்களும் பேசிக்கொண்டே இருவரும் சுதாவை பின்தொடர்ந்தனர். அங்கே காலேஜில் ஹரியின் கிளாஸில் வந்து மகி அவனை அழைத்தாள். டேய் ஹரி, மேடம்க்கு ஏதோ அவரசமா கால் பண்ணாங்க, நீ உடனே கிளம்பு, ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்க போகுது என்றாள். எங்க போனும் என்றான் ஹரி. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் என்றாள் மகி. மகி கொடுத்த லொகேஷனுக்கு வேர்க்க விறுவிறுக்க பைக்கை ஓட்டிக்கொண்டு சென்றான் ஹரி. அவசரமாக சுதாவை அழைத்தான் ஹரி. மேல வா, ஸ்கிரீன் 4 என்றாள் சுதா. ஹரி பைக்கை பார்க் செய்துவிட்டு மேலே சென்றான். சுதா புன்னகை பூத்து ஸ்கிரீன் 4 முன்பு காத்திருந்தாள். இதுதான் எமர்ஜென்சியா என்றான் அருகில் வந்த ஹரி. ஆமா, ஏன், உனக்கு பிடிக்கலைன்னா காலேஜுக்கே போ என்று கோபித்து கொண்டாள் சுதா. சுதாவின் கோபத்தில் உண்மை இல்லை என்று அவனுக்கு தெரியும். சரி, நான் போறேன் என்று திரும்பினான் ஹரி. டேய், பேசாம பின்னால வாடா என்று செல்லமாக அதட்டிவிட்டு சென்றாள் சுதா. சுதா சோஃபா புக் பண்ணிருந்தாள். சுதா போய் ஒரு பக்கம் அமர, பக்கத்தில் ஹரி அமர்ந்தான். ஹரி பேச பேச சுதாவுக்கு கீழே ஊறியது. ஸ்கிரீனில் விளம்பரம் ஓடிக்கொண்டிருந்தது. டேய், ஏண்டா இன்னும் யாருமே வரலை, நம்ம மட்டும் தான் இருக்கோமா என்றாள் சுதா. வீக்டேல காலங்காத்தால எவனும் படத்துக்கு வர மாட்டான் என்றான் ஹரி. அப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோமா, பயமா இருக்குடா என்றாள் சுதா. இல்ல, அங்கே கீழே 4 ரோ தள்ளி பாரு, ஒருத்தன் தனியா உட்கார்ந்திருக்கானா. அப்புறம் நம்ம ரோக்கு 3 ரோ பின்னால சோஃபால ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அப்புறம் நம்ம கப்புள்ஸ் என்றான் ஹரி. ரொம்பதான், நாம கப்புள்ஸா என்றாள் சுதா பின்னால் சாய்ந்து கொண்டு. டக்குனு லைட் ஆன் ஆனது. இன்டர்வல் வந்தது. சுதா டக்குனு அந்த பக்கம் நகர்ந்து அமர்ந்து கொண்டாள். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரையும் நம்பக்கூடாதுன்னு.